நெஞ்சையடு நிகழ்ச்சி நேயர்கள் எல்லோருக்கும் பா விஜய் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். பொய் பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். பொய் நிறைய வகைகள் படும். அதில் பார்த்திங்கன்னா இப்போ காதலில் சொல்லப்படுகிற பொய்கள் அப்படின்னு இருக்குது. இப்போ காதலில் பொய்களுக்கு அனுமதி உண்டு. கவிதையில் சொல்லப்படுகிற பொய்கள் அப்படின்னு இருக்குது. கவிதையிலும் பொய்களுக்கு அவசியம் உண்டு. அரசியலில் பொய்களுக்கு அது அரசியலுக்கு புறம்பானது, அரசியலை போலித்தனமாக்கக்கூடியது தான் பொய்கள். ஸோ அந்த பொய்களை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இது ஒரு பிரபல பத்திரிகை கேரவான் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் வெளியிட்ட ஒரு தலைப்பு படம், கவர் ஸ்டோரி. இதை பொறுத்த வரைக்கும் இந்த இமேஜ் மேக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு கட்டுரையை அவங்க வடிவமைச்சிருக்காங்க. ஏஎன்ஐ அப்படிங்கிற ஒரு செய்தி நிறுவனத்தினுடைய வேலையே என்ன அப்படிங்கிறத ஸ்மிதா பிரகாஷ் அப்படிங்கிறவங்க இதை செஞ்சிட்ருக்காங்க. தொடர்ந்து ஒரு 5 ஆண்டு காலமாக பிரதமர் மோடி அவர்களை பற்றியும் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக மாத்திரமே, அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பொய்களை மிக அலங்காரப்படுத்தி மக்கள் மத்தியில் நம்ப வைப்பதை போல சொல்லி அவர்களை நம்ப வைத்து ஒரு தந்திரத்தை கடைபிடிக்கிற ஒரு முறை தான் இந்த முறை. இதை பற்றி ஒரு கட்டுரை தான் இது வெளிவந்திருக்கு. ஒரு பெரிய பத்திரிகையிலேயே இதை பற்றி வெளிப்படுத்தியிருக்காங்கன்னா எத்தனை பொய்கள் இதை சுற்றி அலங்காரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் நாம் இன்று எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு களம். பொய்களால் ஒரு ஆட்சி, பொய்களால் ஒரு அரசு, அதான் நம்ம இப்போ பேச போகிறோம். இது பேசுவதற்காக மக்கள் மத்தியிலிருந்து மக்களுடைய பிரதிநிதிகளாக நிறைய பேர் வந்திருக்காங்க. அதே போல் முக்கியஸ்தர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக திரு நரேன் ராஜகோபால் அவர்கள் வந்திருக்கிறார். ஒரு எக்கனாமிஸ்ட், நல்ல ஒரு சிந்தனையாளர், ஒரு சமூகவியலாளர். அடுத்தது சரவண கார்த்திகேயன் அவர்கள் வந்திருக்கார், ஒரு எழுத்தாளர், நல்ல ஒரு படைப்பாளி, சமூக ஆர்வலர். அதே போல் அயன் கார்த்திகேயன் அவர்கள் வந்திருக்காங்க, ஒரு டெக்கி அப்படின்னு சொல்லலாம். நிறைய பொலிட்டிக்கல் விமர்சனங்கள் செய்யக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு சிட்டிசன் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு அவரை சொல்லலாம். நான் முதல்ல மக்கள்கிட்ட வரேன். இந்த பிஜேபி அரசினுடைய உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பொய் எது? ரொம்ப பிடிச்ச பொய்ன்றது ஒரு பொதுவான பொய்ன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாம் மாநிலத்தில் 1.8 crore நான் கவர்மெண்ட்டுக்காக கொடுத்தோம். பட் அவங்க செய்யவே இல்லை, அதை செலவு செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த மாநில முதல்வர் இவர் இந்த மாதிரி ஒரு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு 1.8 crore அவர் கொடுக்கவே இல்லை. ஓகே, மற்றது சின்னது ஒரு மாநிலத்துக்கே ஒரு 1.8 crore கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னது ஒரு மிகப்பெரிய பொய். அது ரொம்ப பிடிச்ச பொய். இப்படிதாம்மா போய் சொல்லுவாங்க. நுணுக்கமான ஒரு விஷயங்களா சொல்லுங்க. அந்த டிமானிஷன் பீரியடில் அவர் பொய்யோட உச்சத்துலேயே இருந்தாருன்னு நினைக்கிறேன். நான் இப்போ பேசின எல்லாமே அவராக இருக்கலாம், அவருக்கு கீழே இருந்து எல்லா தலைவருமே பொய் மட்டுமே தான் பேசிட்டு இருந்தாங்க. டிமானிஷன் பொய் தான். அதில் அவர் சொன்ன ஒரு பொய்யில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நைட் அறிவிக்கிறாரு, அடுத்த நாள் காலையிலன்னு சொல்கிறாங்க, நீங்கள் இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்களா ஒரு 10 ரூபா கூட லஞ்சம் கொடுக்க வேண்டியதில்லை. அதுதான் சூப்பர் பொய். லஞ்சமே கிடையாது, ஏன்னா அதில் கருப்பணம் ஒழிச்சாச்சு. தீவிரவாதத்துக்கு லஞ்சம் பணம் நீ லஞ்சமே கிடையாது, நாளையிலேருந்து 1 ரூபா லஞ்சம் கிடையாதுன்னு சொன்னது. ரெண்டாவது அவர் 30வது நாள் என்னை எரிச்சிருங்கன்னு சொன்னார் இல்லையா, அது பொய்யோட எக்ஸ்ட்ரீம் பொய் அதுதான் நினைக்கிறேன். 31வது நான் கூட நிறைய பேர் இதான் சொல்கிறேன். இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள் இருக்குல்ல, அதை கவனிச்சிருப்பீங்க. நிறைய திட்டங்கள் அவரே தொடங்கினது மாதிரி ஒரு உருவச்சுக்கிட்டாரு. இப்போ ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் 2004லேருந்து 2014 வரைக்கும் இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியால் கொண்டு வரப்பட்ட ஜவஹர்லால் நேரு அர்பன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்கிற ஒரு இதை தான் மாற்றி ஸ்மார்ட் சிட்டி என்ற ஒரு ப்ரோக்ராம் பேர் மாற்றம் செய்தார். அதே போல் பிளானிங் கமிஷன் என்று நெஹ்ரு முதல் பிரதமர் நெஹ்ரு காலத்திலேருந்து இருக்கிறது 5 ஆண்டு திட்டங்கள் மூலமாக பிளானிங் கமிஷன் இருக்குது. இதை மொழி மாற்றம் செய்து நிதி ஆயோக் அப்படின்னு பேர் மாற்றிட்டார். இப்போ மக்களுக்கு என்ன உருவாக்கிறாருன்னா, நாங்கள் தான் கொண்டு வந்தோம், நான் தான் திட்டம் கொண்டு வந்தேன், திட்டம் திட்டினோம் எல்லா அது போல் எல்லா பேர்களும் பேர் மாற்றத்தினாலே அவர் செய்துட்டார், செயல்படுத்திட்டார் என்ற ஒரு பொய்யை இந்த நுட்பமான பொய் இருக்குல்ல. இப்போ வேறு யாரோ ஒருத்தர் செய்ததை அதுக்கு பேரை மாற்றி சொன்னதுங்கிறது ஒரு நுட்பமான ஒரு அழகான பொய். அடுத்து இந்த பசுவுக்கு ஆதாரம் எடுக்கிறது, ஆதாரம் எடுத்தா பசு காணாம போனா கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி, பசுவை காப்பாத்திடலான்ற மாதிரி சொன்ன போய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் 251 rupeesக்கு கொடுக்குறாங்க சொல்லி போடுறாங்க. அது இப்போ வரைக்கும் அதுக்கு நிறைய பேர் நம்பி பே பண்ணாங்க, அது யாருக்கும் வரல. அதுக்கப்புறம் ஏழை தாயின் மகன் 10 லட்சம் ரூபாய் கோட்டு, இது எல்லாருக்குமே. ஃப்ரீடம் மொபைல் அவர் கல்யாணமே ஆகலன்னு ஒரு பொய் சொல்லியிருந்தாரு. இந்த புதுசாக 2000 ரூபா நோட்டு வருது, அதுக்குள்ளே சிப்பு வச்சுருக்காங்க, நீங்கள் எங்கே பதுக்கி வச்சாலும் சிப்பு மூலமாக ட்ராக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை கிளப்பி விட்டாங்க. அது எவ்வளோ பெரிய உண்மை, அதை பொய்ன்றீங்க. ஸோ அது ஒன்று. ரீசெண்டாக இப்போ இந்த புல்வாமா அட்டாக் நடந்தோன்னு பார்த்தா வீடியோ கேமில் வர கிளிப்பிங்கை தூக்கி போட்டுக்கிட்டு இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற அவங்க கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அதை பகிர்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு திரும்ப கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அவர் சொன்ன ஒரு புக் எழுதினார் பொய்யிலே,
பொய்யில ஒரு புக்கு. எக்ஸாம் வாரியர்ன்ட்டு குழந்தைகளுக்காக வந்து சரி. ஃபுல்லாக வந்து அந்த புக்கே வந்து அவருக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. எக்ஸாம் வாரியர்னா அவரோட கல்வி தகுதி என்னன்னு ஆர்டிஐ மூலிமா கூட வெளியே சொல்லலை அவர். அந்த ஒரு பொய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய பொய் அது. அடுத்து இந்த பெரியவங்க குஜராத் மாடல்னு ஒன்று உருவாக்கி காட்டினாங்க இல்லையா, ஃபுல்லாக வந்து சைனாவோட அந்த ரோடு இதை கிளிப் எடுத்து போட்டு. ஸோ இந்த மாதிரி பொய்கள் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டே இருந்ததில் இதில் உச்சக்கட்ட பொய் அவர் சொல்லலை, அவரோட கட்சியை சேர்ந்தவர் சொல்கிறாரு. பரவாயில்ல. இந்த மயில் வச்ச ஒரு பொய்யெல்லாம் அது அவருக்கே உண்மை நினச்சி சொன்னார். இந்த மயில்கள் வந்து மயில் கண்ணீரை குடிச்சு தான் வந்து கர்ப்பந்தரிக்குதுன்னு ஒரு சொன்னார் தெரியுமா. அது வந்து எந்த அளவுக்கு, ஆனால் அவங்களோட கெப்பாசிட்டிங்கிறதுக்கு அவங்களே ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. நரேன் சார், நீங்கள் ரசித்த பொய் அது? மோடியே பொய் தான். சரி. இப்போ லேட்டஸ்ட்டாக புல்வாமாவில் சொன்னது, அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மீடியா ஆரம்பித்தாங்க, அவங்க ஆட்கள் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வரிசையாக வந்து எண்ணிக்கை கூடிக்கிட்டே போச்சு. 300 பேர் செத்தாங்க, 400 பேர் செத்தாங்க. இதில் ஒரு மூத்த ஊடகவியலாளர் 375 பேர் தான் அங்கே செத்தாங்க, 25 பேர் ட்ரெயினரு. இந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்ஸ்லாம் வந்து கொடுத்தது தான் வந்து சுவாரஸ்யமான பொய். சரவண கார்த்திகேயன் சார், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ரசித்த பொய்? ஆக்சுவலாக மோடி வந்து இப்போ 2019 இப்போது நம்ம பிரதமராக இருக்க வேணாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா அவர் சுயசை எழுதினார்னா அதுவே வந்து காந்தி மாதிரி த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் லைஸ் அப்படின்னு தான் எழுதுவாருன்னு நினைக்கிறேன். வித் லைஸ்னா சரி. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து பொய், போலித்தனம், இந்த பாசாங்கு, இந்த 3 வச்சு தான் அவர் வந்து இந்தியா சோதனைச்சாலையாக வச்சு அதை ஜெயிச்சிட்டும் இருக்கார். ஸோ எனக்கு வந்து பிடிச்ச பொய்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ரொம்ப எரிச்சல் ஊட்டக்கூடிய பொய்ன்னு சொல்லுவேன். என்னென்னா இப்போது சமீபத்தில் வந்து அந்த அலகாபாத்தில் வந்து துப்புரவு தொழிலாளர்கள்லாம் வந்து கால் கழுவி விட்டு அவங்கள வந்து நான் அவ்வளோ அதிகமாக நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஒரு 2018 ஆண்டில் மட்டும் வந்து ஒரு 105 பேர் வந்து பாதாள சாக்கடை சுத்தப்படுத்துறதுல வந்து இறந்துருக்குறாங்க. அவ்வளோ அவங்க மேலே மரியாதையும் அன்பும் கொண்ட பிரதமர் வந்து முதல்ல அந்த மனிதர்களே நீக்கிறத வந்து முதல்ல நிறுத்தியிருக்கணும். பட் அதை பண்ணாமல் இவர் வந்து ஒரு போலியான ஒரு தோற்றத்தை தான் ஏற்படுத்துகிறாரு. கார்த்திகேயன் சார், நீங்கள் சொல்லுங்கள். வெறும் போலிகளால் கட்டமைக்கப்பட்டது அப்படின்றதுல ஐடி விங்ஸோடைய பங்குகள் மிக அதிகம். அதில் இந்த பர்டிகுலர் ஐடி விங் தான் ஃபேக் நியூஸை மட்டும் நம்பியிருக்காங்க. ஒரு குழந்தை, அந்த குழந்தை பேரை சொல்கிறது கூட ஊடகத்தில் சரியான விஷயம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர் குழந்தை, அவங்களுடைய கொடூரமான ஒரு வன்புணர்வு, அதற்கு பின்னாடி அவங்க இறந்துடுறாங்க. அது தொடர்ந்து ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு. அதற்கு பின்னால் அவங்க அப்பான்னு வேற ஒரு ஆளை வச்சு இன்டர்வியூ பண்ணி போட்டாங்க. அப்போ அதுதான் வந்து ஒரு ஃபேக் நியூஸை உடைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்குது. காட்சி ஓட்டு இதுக்கு போய் சொல்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம். ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு யாரோ ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான், அவன் உங்கள் கட்சியை சார்ந்தவனோ அல்லது உங்கள் மதத்தை சார்ந்தவனோ தூக்கி எறிய வேண்டிய இடத்துல இருந்துட்டு அதை செய்யாமல், அந்த கொடூரத்தை எதிர்க்காமல் அதை காப்பாற்றுவதற்கான பலவிதமான புரளினா அது எப்படி? ஒரு பொய்யை உண்மை மாதிரி எப்படி அவங்க சொல்கிறாங்க? இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு ட்வீட் மூலமாக அந்த டேவோட நெரேட்டிவே சேஞ்ச் பண்ணிட முடியும். சூப்பர். ஒரு ட்வீட் மூலமாக ஒரு டேவோட நெரேட்டிவை ஈஸியாக ட்வீட் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியும். ஸோ மோடி என்ன பண்ணுறாரு, ஆல்ரெடி வந்து அந்த செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங்கில் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. எலெக்ஷன் டேட் அறிவிச்சாச்சு, எல்லாமே முடிஞ்சது. ஸோ ஒரு ட்வீட் வருது, 11:45 to 12 தேசத்துக்கு வந்து நான் ஒரு முக்கியமான செய்தியை வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து பிஜேபி கவர்மெண்ட் தான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த திட்டத்தை வந்து அந்த மிஷன் சேட்டலைட்டை வந்து நம்ம தகர்க்கிற ஒரு திட்டம் வந்து ஏற்கனவே காங்கிரஸ் பீரியட்லேயே இது இருக்குது. அதை பண்ணியிருக்கிறதா டிஆர்டிஓ சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொய்யை கிரியேட் பண்ணிவிட்டு அடுத்த 3வது நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து தகர்த்து எறிந்த மோடி, தெரிக்க விட்ட மோடி, அண்டைய நாடுகளை உலுக்கிய மோடி அப்படிங்கிற ஒரு அடுத்த ஒரு 600 வேர்டு கட்டுரை வந்து அடுத்த ஒரு 3 நிமிஷத்தில் வந்துடும். அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் டு லான்ச்னு சொல்லிட்டு இமேஜஸ் சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்துடும். அவரோட ஃபோட்டோ போட்டிருக்கும், அவருக்கான ஒரு கட்டமைப்பு அதுக்குள்ளே உருவாக்கிடுவாங்க. அருமையாக சொன்னார். அதாவது ஒரு கிராண்ட் டிசைன் ஆஃப் லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொய்யை வந்து எவ்வளோ உண்மையாக அப்படி சொல்கிறது, அலங்கரித்து சொல்கிறது. ஒரு 10 இஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்லைடு மாதிரி ஒன்று போடுவாங்க. காங்கிரஸில் எப்படி இருந்தது, யூபிஏல எப்படி இருந்தது, என்டிஏ வந்து இதாகிடுச்சு, இப்போ 98% வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் முடிஞ்சது, இவங்க வந்து 100% ஆகி, அது மாதிரி ஒரு 10 விஷயம் போடும்போது அதில் 6 விஷயம் பொய்யா இருக்கும், 4 விஷயம் உண்மையாக இருக்கும். ஸோ அந்த 4 விஷயத்தை ஒருத்தர் ஃபேக்ட் செக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நாங்கள் ரோடு வந்து ஒரு 12,000 கிலோமீட்டர் வந்து பெர் டே போட்டோம், அது வந்து உண்மையாயிடுச்சுன்னா மீதி இருக்க 10 விஷயம் உண்மை மாதிரி பரவிட்டு. நல்ல பாயிண்ட். இது வந்து ஒரு டாக்டிக்ஸாக பண்றாங்க. இப்படி தான் உண்மை மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறது.
பிஜேபி மோடி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா திட்டமிட்டு எப்போதும் நியூஸ்லேயே இருக்கணும், மக்கள் மனதில் இருக்கணும்னு எது வேணாலும் சொல்கிறது. அவங்க கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஆட்கள். இங்கே மோடியிலேருந்து அமித்ஷாலேருந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் முதல் சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்கிறதுனால என்ன ஆகுதுன்னா கண்டினியூஸாக அவங்க நியூஸ்லேயே இருக்காங்க. இதில் எப்படி படித்தவங்க பலியாகிறாங்க, எப்படி நம்புகிறாங்க அதை? இந்த பொய் வந்து நீங்கள் படித்தவங்ககிட்ட எப்படி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படித்தவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பொதுவான சிந்தனை இருக்குது. எந்த ஒரு கொள்கையும் எடுத்துக்க மாட்டாங்க. நான் நடுநிலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணிடுவாங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு நியூஸ் டிபேட்டு நைட்டு 7 மணி 8 மணிக்கு வந்து உட்காந்துட்டிங்கன்னா, நியூஸ் டிபேட்டில் வந்து நடுநிலையாளர், பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க மூலமாக தான் கட்டமைப்பாங்க. அவரோட ஃபேஸ்புக் பேஜோ அவரோட பர்சனல் ஸ்பேஸை நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து மறைமுகமாக அவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அப்போ அந்த வெகு ஜனங்கள் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கும் போது இங்கே இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, இவன் வந்து கட்சிக்காரன் இவன் பேசுகிறான், இந்த கட்சிக்காரன் இவன் பேசுகிறான், இவங்க 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. ஆனால் நடுவில் இவர் சொல்கிறது தான் உண்மை. ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா அவரோட குரலாக இருப்பார். கடைசியில் தேர்தலுக்கு முன்னாடி வந்து நான் யாருக்கு ஓட்டு போடுறேன்னு கூட அந்த எக்கானமிஸ்ட் சொல்லிடுவார். டிமானிட்டைசேஷன் அப்போ ஒரு முக்கியமான மேட்டர் ஒன்று சொன்னாங்க. ரியல் எஸ்டேட் வேலையெல்லாம் குறைஞ்சிரும், ஏழைங்க எல்லாம் வீடு வாங்கிடலாம் அப்படின்ட்டு. மிடில் கிளாஸ் பீப்புள், அடித்தட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இது மாதிரி நடந்துட்டா கனவு தானே, எல்லாத்துக்குமே வீடு வந்து கனவு தான். தலைவரே சொல்லிட்டாரா வீடு வாங்கிடலாம், டிமானிட்டைசேஷனில் வந்து ரியல் எஸ்டேட் குறைஞ்சிரும். இன்றைக்கி 30,000 வீடு தாம்பரத்தில் மட்டும் 30,000 வீடு கட்டி முடிக்கப்பட்டு விற்பனை ஆகாமல் இருக்குது. சின்னதாக கொஞ்சம் கடன் வாங்கி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே காலி. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நீங்களும் நானும் சொல்கிறது போய் நம்ம சந்தேகப்படலாம். ஒரு மினிஸ்டர் சொல்கிறது வந்து போயின்னு சொல்லி யாரும் பெருசாக சந்தேகப்பட மாட்டாங்க. லாஸ்ட் இயரில் வந்து பெட்ரோல் ப்ரைஸஸில் ரொம்ப பீக்கில் இருந்த ஒரு டைம் ஒரு கொஸ்டின் வருது, காங்கிரஸ் பீரியடோட உங்களுக்கு அதிகமாக இருக்குது, ஏன் அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கு வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா அந்த கடன் பத்திரம் நாங்கள் அடைச்சிட்டோம் அப்படின்னு வந்து பிஜேபியினுடைய அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டிலையும் தர்மேந்திர பிரதான் போடுறாங்க, ட்வீட் பண்ணுறாங்க. உண்மையான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த பானுரி மெச்சூரிட்டி 2022 தான் முடியும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இதை வந்து இதை வந்து 2022-21 தான் அது முடியவே போகுது. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அதை அடைச்சிட்டோம், 1.5 லட்சம் நாங்கள் வந்து முடிச்சிட்டோம், அதனால தான் நாங்கள் வந்து இப்போ பெட்ரோல் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு மினிஸ்டர் அவரே வந்து ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கக்கூடிய ஆள், அவரே வந்து எதை பற்றி யோசிக்க மாட்டார். அப்படியே வந்து அவர் வந்து சொல்லும்போது ஈஸியாக மாற்றல. ரெண்டாவது வந்து ஹைப்பர் நேஷனலிசம். தான் வந்து ஒரு கம்மோடிட்டி அவரை பொறுத்த வரைக்கும். என்னை பற்றி நீ கேள்வி கேட்டினா நீ வந்து ஒரு தேச பக்தியை வந்து உனக்கு வந்து இல்லாத ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லிடுவார். அப்படி ஒன்று வந்து கிரியேட் பண்ணுறது டெஃபினட்டாக கிரியேட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எதை பற்றியும் கேள்வி கேட்கலாம். நல்ல பாயிண்ட். ரீசெண்டாக சொன்னார், எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து என்ன எதிர்க்கல, இந்தியாவே எதிர்க்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி தன்னை முன்னிறுத்திக்கும் போது இந்த பொய்யெல்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்பிடலாம் சார். சூப்பர். பொய் நேரடி ஈஸியாக கண்டுபிடிச்சிடல எல்லாருமே. நீங்கள் ஒரு பொய் பேசினா நானும் கண்டுபிடிச்சலாம். ஆனால் அந்த பொய்க்கு மேலே ஒரு டேக் கட்டுறாங்க இல்லையா, அதுதான் இங்கே பிரச்சனை. அது படித்தவங்களாக்கலாம் எல்லாத்தையும் ஏமாது. எப்படி அங்கே வந்து ஒரு ஏழைகளுக்கான ஒரு திட்டம்னு அவங்க ஒரு டேக் கட்டிடலாம். இதில் வந்து ஒரு சாதாரண மக்கள் பயனடைவாங்கன்னு சொல்லிடலாம். விவசாயிகள் வந்து இதில் நேரடியாக போய் பயன் கிடைக்குன்னு சொல்லலாம். இந்த டேக்கில் நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து ஒரு ஏழைக்கு போகிறது வந்து நம்ம மைண்ட் அளவில் வந்து ரொம்ப கேள்வியும் கேட்க மாட்டோம். ஒரு திட்டம் அப்படி வரும்போது சரின்னு அதில் ரொம்ப போய் நம்ம உள்ளே போய் மைண்ட் அளவில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதில்ல. வெளியில் வந்து பார்க்குறக்கு அப்படி தெரியுது. என்னை குறிப்பாக பாதித்த ஒரு விஷயம் அப்படின்னா அந்த நீட்டு வரப்போ தான் வந்து என்னை வந்து ரொம்பவே ஹர்ட் பண்ண ஒரு விஷயம். ஏன்னா அது சொல்லப்பட்டது முழுக்க அதுதான். யார் வந்து நடுநிலைன்னு சொல்லி பேசக்கூடியவங்களா இருக்கலாம், இல்லாட்டி அரசியல் சார்புடையவங்க பேசக்கூடியவங்களா இருக்கலாம், அவங்க பேசுனது எல்லாமே நேரடியாக வந்து இது இந்த அரசு பள்ளியில் படித்து வர மாணவர்களுக்கானது, ஏழை மக்கள் நேரடியாக பயன்பெற போகிறாங்கன்னே தான் அத்தனை பேர் பேசினாங்க. இன்றைக்கி ரெக்கார்டு இருக்குது, எடுத்து பாருங்கள். யார் வந்து நீட்டு மூலிமா டாக்டருக்கு இன்றைக்கி யார் பேசுகிறாரு, யார் வந்து டாக்டருக்கு போய் சேர்ந்துருக்கிற காலேஜில், அதே கல்லூரியில் எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்துருக்கிறாங்க. இன்றைக்கி புள்ளி விவரமே யார் பேசலை. இன்றைக்கி அது ஏன் அன்றைக்கி பேசின நடுநிலையால் இன்றைக்கி அதை பற்றி எதே ஒரு இன்ஃபர்மேஷனுமே நம்மகிட்ட ஷேர் பண்ணவே இல்லை. இப்படி படித்தவர்கள் ஏமாறுறாங்கிறது மிக முக்கியமான டாபிக். சமூக வலைதளத்தில் அது எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா, நிறைய வெப்சைட் இருக்குது, போலியான வெப்சைட், நியூஸ் வெப்சைட்டாக இருக்கும். நியூஸ்னே போடும்போது உங்களுக்கு என்ன TN24 அப்படின்னு ஒரு TN News 24ன்னு ஒரு சேனல் வச்சுருக்கான். அந்த பசங்க வந்து ரொம்ப அழகாக கட்டமைக்கிறான். போலியான செய்திகள் எழுதுறதுக்கான தளம். நீங்கள் நானும் பிஜேபியினுடைய 200 பக்கங்களை இன்றைக்கி வந்து முடக்கியிருக்காங்க. நரேன் சார், எப்படி அந்த பொய்யை வந்து உண்மையாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க? நம்ம எல்லாருக்கும் வந்து குஜராத் படுகொலைகளில் என்ன நடந்ததுன்றது வந்து நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் கூகுளுக்கு போயிட்டு gujaratRiots.com டைப் பண்ணுங்கள். gujaratRiots.com போய் பார்த்தீங்கன்னா gujaratRiots.comல முழுக்க அது இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பாக தான் இருக்கும். ஓஹோ. அதை ரன் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபின்ற ஆளுங்க. ஓகே. ஐடியா என்னன்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மோடி ஏதோ பண்ணிட்டாரு,
உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்ன? கூகுளுக்கு போகிறது. கூகுளுக்கு போனோன்னு ஒன்று தேடி பார்க்குறது. மொதல் 10 ரிசல்ட்டை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா நீங்கள் மொதல் 10 ரிசல்ட்டுக்கு மேலே போக மாட்டீங்க. ஆமாம். இது இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இவங்க பண்ணது வந்து எதுவுமே புதுசு கிடையாது. இது வந்து இது 2ஆம் உலகப் போரில் ஹிட்லரும் கோயபல்ஸும் பண்ண அதே டெக்னிக் தான் இது. அதே மாடல், அதே ஃப்ரேம் ஒர்க்கு, அதே கட்டமைப்பு, அதே தான் மாடல். ஆமாம். இவங்களோட பார்வை என்னென்னா, ஒரு ஆள் அல்லது ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதர் எங்கெல்லாம் போவார், ஒரு விஷயத்தை தேடுறதுக்கு எங்கே போவார்? நான் பிரிண்ட் மீடியாவுக்கு போவேன், நான் டிவி போவேன், நான் இன்டர்நெட் போவேன், இப்போ எனக்கு சோஷியல் மீடியா ஆக்சஸ் வாட்ஸ்அப் இருக்குது, டெலகிராம் இருக்குன்னா நான் அங்கே போவேன். இங்கே எல்லா இடங்கள்லையும் நாம் நமக்கான கருத்தை திணிச்சு வச்சிடுறது. அதாவது ஹிட்லர் வந்து ரேடியோவையும் நியூஸ் பேப்பரையும் பிடிச்சி வச்ச மாதிரி. ஆமாம். சரவண கார்த்திகேயன் சார், எப்படி படித்தவங்க இந்த பொய்யை உண்மையை நம்புகிறாங்க? அவங்க வந்து நிறையா மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா வந்து ஒரு பொய் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா? இப்போ அதனோட ஆயுளை நீட்டிக்கிறாங்க. எப்படி நீட்டிக்கலாம்னா, ஒரு பொய்க்கு மேலே இன்னொரு பொய். இப்போ டிமானிட்டைசேஷன் எது கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டால் எடுத்த உடனே வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு அப்படின்னாங்க. கொஞ்ச நாள் நம்பினாங்க. அப்புறம் இல்லை அப்படின்னு வந்தபோது இல்லை கள்ளப்பணத்தை ஒழிக்கிறதுக்கு அப்படின்னாங்க. இப்போ அதுவும் கொஞ்ச நாள் இல்லை அப்படின்னு ஆகும்போது இல்லை தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு அப்படின்னாங்க. இப்போ அதுவும் இல்லை அப்படிங்கும்போது வந்து இல்லை நாங்கள் வந்து டிஜிட்டல் மணியை கொண்டு வரக்காக பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ ஆமாம், அந்த ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காலம் அந்த பொய்யை நீட்டிச்சுட்டே இருக்கிறதுக்கு நடுவில் நீங்கள் சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிச்சுக்கலாம். ஸோ ஒரு மிஷனுக்கு வந்து அப்படி 4 ரீசன் இருக்க முடியுமா? ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பிரதானமாக ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அது அப்படி இல்லாமல் நம்ம 2வது காரணம் வரும்போதே நம்ம சுதாரிக்கணும் மக்கள். அதுதான் லாஜிக் ஆக்சுவலி. ஆனால் நம்ம 2வது பரவாயில்ல இது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கேட்க தயாராகிறோம். பொய்யோட இன்னொரு வடிவம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஃப் ட்ரூத்தாக ஒரு விஷயத்தை கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னா இப்போ சமீபத்தில் தினமலர் பேப்பரில் ஒரு செய்தி வெளியிட்டாங்க. ஒரு அரை உண்மையை மட்டுமே சொல்கிறது, மீதியை உள்ளே மறைச்சி வச்சுக்க, எதை ப்ரொஜெக்ட் பண்ணுமோ அதை மட்டும் சொல்லிக்கிறது. என்ன செய்தி வந்திருக்குன்னா, அமெரிக்க டாலருக்கு இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து நிகராக உயர்ந்திருக்கு அப்படின்னு திடீர்னு ஒரு நற்செய்தியை வந்து சொன்னாங்க. இது ஒரு ஹாஃப் ட்ரூத். ஆக்சுவலாக அது உண்மை தான். ஆனால் அதுக்கு பின்னணியில் இருக்கிறது என்ன அப்படின்னா, வீழ்ச்சியடைந்த இந்திய பண மதிப்பீடு 2 பாயிண்ட் வந்து கூடியிருக்கு. வீழ்ச்சி அடைஞ்சதுங்கிறத மறைச்சிட்டு மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுறது என்னென்னா ஹாஃப் ட்ரூத், பாதி உண்மையை முன்னே என்ன சொல்கிறதுனா உயர்ந்திருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லுது. ஸோ பார்க்கும்போது அடடா இந்த ஆட்சியில் வந்து 2% அமெரிக்க டாலருக்கு இணைய நம்ம உயர்ந்துட்டோம். ஸோ இந்த மாதிரியான ஹாஃப் ட்ரூத் விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்ட ஹாஃப் ட்ரூத்? நான் ரொம்ப பேசிக்காக அப்பட்டமாக பார்த்தது வந்து ஒரு ஸ்லைடு வந்தது. காங்கிரஸ் ஆண்ட 60 வருஷத்தில் வந்து 8 எய்ம்ஸ் தான் வந்திருக்கு, நாங்கள் வந்து 4 வருஷத்தில் வந்து 13 எய்ம்ஸ் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நானும் 13 எய்ம்ஸ் 4 வருஷத்தில் கட்டி முடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கலாம் என்னதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு அதை பார்த்தோன்னு ஒரு ஸ்பிளாஷ் ஆயிடுது தெரியுமா? ஓகே, ஒரு ஆனால் 13 எய்ம்ஸ்க்கு வந்து அவங்க அப்ரூவல் அது எல்லாமே இருக்கு. 13 எய்ம்ஸ்க்கு இது வந்து இந்த ஒரு எய்ம்ஸ்க்கு கிடையாது, இந்த 5 எய்ம்ஸ்க்கு வந்து இவங்க இந்த இடம் ஊர்ஜிதம் பண்ண எல்லாத்துக்குமே 10% நிதி தான் ஒதுக்கி இருக்காங்க, மீதி எல்லாமே அறிவிப்பு தான். ஸோ நம்ம வந்து பார்த்துட்டு 13 எய்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு பிரமிப்பில் நம்ம பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவோம். ஸோ இது வந்து இந்த பாதியான ஒரு ஹாஃப் ட்ரூத் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு பார்த்தது மேக் இன் இந்தியா ஸ்கீம். அவருக்கு வந்து ரொம்ப விருப்பமான ஒரு ஸ்கீம். பயங்கரமாக அதை பற்றி எல்லா பக்கம் பேசுவார். இல்லை 2-3 விஷயம் என்ன சொல்லுவார்னா, பயங்கரமாக இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ல வருது, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகுது, எல்லாமே சொல்லுவார். அவர்கிட்ட டேட்டாவெலாம் இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிருக்கு அவர் வந்ததுக்கப்புறம். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிருக்கு. எக்ஸ்போர்ட்டில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு கரண்ட் ரெவென்யூ அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு. இது எல்லாமே குறைஞ்சிருக்கு. பட் இதை பற்றியில் அவர் பேசவே மாட்டார். என்ன சொல்லுவார், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது, நிறைய பேர் வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவார். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் எடுத்துருக்கக்கூடிய அந்த பிபிபி மாடல், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல், பயங்கரமாக வந்து பேங்க்ரப்ட் ஆகிறதுக்கு அந்த மாடல் ஒரு விஷயம் முக்கியமான காரணம். ஆனால் அவர் என்ன சொல்லுவார்னா வந்து ஸ்டேட்டில் டெவலப்மெண்ட்டோட இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ டேட்டாஸ் எதுவுமே அவர் வந்து ரிவியூலும் பண்ண மாட்டார், அதை பற்றி யாருக்கிட்டாலும் பதிலும் சொல்ல மாட்டார். அவர் சொல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு, இங்கே வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு, ஆச்சு இதுன்னு சொல்லிட்டே இருப்பார். இது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ்னு சொல்லி ஒரு ஸ்கீம் விமனுக்காக, அந்த சில்ட்ரனுக்காக கொண்டு வந்தது. அது பொறுத்தவரைக்கும் என்ன சொன்னார்னா, நான் வந்ததுக்கப்புறம் வந்து இந்தளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து இந்த
கேர்ள்ஸினுடைய அந்த எஜுகேஷன் பற்றி நாங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம், செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம்னு சொல்லுவாங்க. திங்க் ஒரு 650 crores வந்து அதுக்கு வந்து அலோகேட் பண்ணாங்க. 56% அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 56% அட்வர்டைஸ்மெண்ட் மட்டுமே, வேற எதுக்குமே ஸ்பெண்ட் பண்ணல. 25% மட்டும்தான் ஸ்டேட்ஸ்க்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வெளி பக்கமாக என்ன பண்ணாங்கன்னா, வெளியே என்ன சொல்லுவாங்கன்னா, மேபி இந்த நியூஸ் பேப்பர்ஸ்மே என்ன ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா, இந்த ஸ்கீம் மூலிமா எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, செக்யூரிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ ஹாஃப் ட்ரூத் அப்படிங்கிறது வந்து இங்கே நடந்த பொய்கள் வெளியவே வரல. நாட்டுடைய கடனை அடிச்சிட்டதா சொல்கிறாங்க. அந்த டேட்டா என்ன உண்மையான டேட்டானா 50% அதிகரிச்சிருக்கு. 82 லட்சம் கோடியாக இருக்குது 4 ஆண்டுகள்லே. 2014 வந்தது. நாட்டுடைய கடனை அடைச்சிட்டதாவே மீம்ஸ் எல்லாம் பரவுது. நாட்டுடைய கடனே வாங்கலை, நமக்கு வேர்ல்டு பேங்க்கிட்ட இருந்து எந்த கடனும் தேவையில்லாத அளவுக்கு மோடி செஞ்சுட்டாரு அப்படின்லாம் வருது. உண்மையான டேட்டா இந்த டேட்டா. இந்த அரசு ஆரம்பித்த காலகட்டங்களில் 2014 இருந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா விதமான இன்ஸ்டிடியூஷனையும் வந்து அவங்க வந்து சிதைச்சிருக்கிறாங்கன்றது தான் வந்து உண்மை. ஓகே. டிமானிட்டைசேஷன் நடக்கும்போது இந்த நாடு ரெண்டு விதமான கருத்துக்களை வந்து முன்னாடி வைக்குது. பக்தர்கள் வந்து இதுவாகும், டிஜிட்டல் இந்தியா ஆகும், அதுவாகும் இதுவாகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எங்களை மாதிரியான ஆட்கள் வந்து இது தேவையில்லைன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நிதித்துறை அமைச்சகத்தினுடைய ஒரு அண்டர் செக்ரட்டரி, ஒரு செயலர், அவர் தான் எல்லா மீடியாலையும் போய் இது வந்து ஒரு சிறப்பான திட்டம், இது வந்து எல்லாத்தையும் மாற்றும், இது வந்து எல்லாம் நடக்கும்ன்றார். டிமானிட்டைசேஷன் முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 6-9 மாதங்களுக்கு முன்னாடி தான் ரிசர்வ் பேங்க் வந்து முழு ரிப்போர்ட் கொடுக்குது. 99% பணம் திரும்ப வந்துருச்சு. இந்த திட்டம் முழுமையான தோல்வி. நடுவில் ஒரு ரிசர்வ் பேங்க்கில் ஒரு பிரச்சனை வருது. கவர்னர் பதவி முடியறதுக்கு முன்னாடி புது கவர்னரை நியமிக்கணும். அரசாங்கம் ஒரு ஆளை ஒரு நபரை வந்து முன்னிறுத்துது. அவர் தான் இன்னைக்கான நம்முடைய ரிசர்வ் வங்கி கவர்னர் மதிப்பிற்குரிய திரு சக்திகாந்த தாஸ். ஓகே. இவர் தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி நிதித்துறை அமைச்சகத்தினுடைய அண்டர் செக்ரட்டரியாக இருந்து டிமானிட்டைசேஷனை டிஃபெண்ட் பண்ணுது. ஓஹோ. இப்போ அவர் தலைமை ஏற்றிருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்கினுடைய ரிப்போர்ட்டு 99% பணம் வந்துருச்சு, டிமானிட்டைசேஷனால் எந்த பயனுமே இந்த ஊரில் கிடையாது, இது 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 தேவையில்லாமல் பிடுங்கின நீன்ற லெவலுக்கு வந்து சொல்லியாச்சு. ஆனால் இது எல்லாம் தெரிஞ்சும் ஒரு எந்த விதமான கூச்சமும் கூட இல்லாமல் பிரேசனாக யார் டிமானிட்டைசேஷனை டிஃபெண்ட் பண்ணாங்களோ அவரையே கவர்னராக கொண்டு வந்து போட்டுறதுன்றது வந்து அதிகார ஆணவத்தினுடைய உச்சம். ஜிடிபி எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்றது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜி, நார்மல் மெத்தடாலஜி. இவங்க வந்த உடனே அதை மாற்றுறாங்க. 3 ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் வெளியே போகிறாங்க. ஏன்னா இவங்க டேட்டாவை வந்து மாற்றி எழுத சொல்கிறாங்க. இப்போ அவர் சொன்ன மாதிரி 45 வருடங்களுக்கு இல்லாத ஒரு வேலைக்கு இல்லா பிரச்சனை வந்து இந்தியாவில் உருவாயிருக்கு. அந்த டேட்டாவை வெளியே விடக்கூடாதுன்னு வந்து சொல்கிறாங்க. இதை விட பெரிய சிக்கல் நான் ஒரு பொருளாதார ஆளாக நான் பார்க்குற பெரிய சிக்கல் என்னென்னா, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து முழுசாக கரப்ட் பண்ணுறதுன்னா நீங்கள் ஃபினான்ஷியலாக கரப்ட் பண்ணீங்கன்றது வந்து ஒரு விதமான கரப்ஷன். பட் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு நம்பகத்தன்மைன்னு ஒன்று இருக்கும்ல, ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்டெகிரிட்டி இருக்குல்ல, அந்த இன்டெகிரிட்டியை குலைக்கிறது. அப்போ நான் என்ன நம்பரை அல்லது என்ன எண்களை என்ன புள்ளி விவரத்தை இவங்க கொடுக்கறத வச்சுக்கிட்டு இந்த ஊர் நல்லா இருக்கா இல்லையான்றதை சொல்ல முடியும். ஏன்னா எந்த நம்பர் மேலேயுமே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எந்த நம்பரை வச்சுக்கிட்டு சர்வதேச சமூகம் வந்து இந்தியாவில் வந்து முதலீடு செய்யும் நீங்கள் நம்புறீங்க? இது வெறும் டேஞ்சர் கிடையாது, இது கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆஃப் அ சிஸ்டம். நீங்கள் வந்து ஒரு பாதி உண்மையை நம்பிட்டு திடீர்னு அது வந்து இல்லை பாதி போய் இருக்கு அப்படின்னு ஏதாவது அதிர்ச்சி அடைஞ்சிருக்கீங்களா? பட்டேலுக்கு வந்து ஒரு பெரிய செலவு வச்சுருக்காங்க இல்லையா? எனக்கு பொறுத்த வரைக்கும் பட்டேல் நிச்சயமாக பெரிய தலைவர். அதில் நாட்டு இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் இணைச்சதில் வந்து சுதந்திர காலத்தில் பணியாற்றிருக்காரு, அதெல்லாம் மறுப்பு கிடையாது. ஆனால் மோடிக்கும் சங் பரிவாருக்கும் திடீர்னு ஏன் பட்டேல் மேலே ஆர்வம்? ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ் தடை பண்ணணும்னு கேட்டவர். காந்தி கொலை செய்யப்பட்ட போது ஆர்எஸ்எஸ் தான் அது காரணம்னு சொல்லிட்டு தடை பண்ணணும்னு முயற்சி பண்ணவர் பட்டேல். இந்த மாதிரியான வரலாறு இருக்கும்போது ஏன் வந்து மோடியும் அவங்களும் இது பண்ணாங்கன்னா அவர் மேலே எந்த அக்கறையும் கிடையாது அவங்களுக்கு. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, காங்கிரஸுடைய மிகப்பெரிய பிம்பம்ன்றது நேருவை அடித்து காலி பண்ணணும்.
அப்போ மக்கள் மத்தியில் ஓ இவ்வளோ பெரிய சிலை இருக்கிற ஒரு ஆள் கண்டிப்பாக பெரிய ஆளாக தான் இருப்பார் அப்படின்னு வரலாறு பாடங்கள்ல இருந்து சிலை வரை பட்டேலை முன்னிறுத்துறாங்க. இன்னும் சில இதில் வந்து நேதாஜியை வந்து நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு பிரிட்டிஷ்க்கு வந்து நேரு கொடுத்ததா வந்து இவங்களா போலியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லி நேருவை இது பண்ணும். என்னென்னா இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை, என்னென்னா பட்டேல்னு ஒருத்தர் இருந்தாருன்றது உண்மை, அவர் பண்ணதெல்லாம் உண்மை, அவருக்கு செலவு வைக்கலாம் தான். ஆனால் நேருவை காலி பண்ணுறதான் இவங்களுடைய மறைமுக நோக்கம். சரியானது. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நேருவை பற்றி புனையப்பட்ட பொய்கள் என்ன, அவதூறுகள்? பட்டேலோட இறுதி சடங்குல நேரு வந்து கலந்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது கண்டிப்பா அவர் கலந்துக்கிட்டாரு. 1950 மொரார்ஜி தேசாய் வந்து தன்னுடைய சுயசரிதையில எழுதியிருக்காரு. அடுத்து இங்கே கேரக்டர் ஷேமிங்னு ஒன்று நேருக்கு நடந்தது. நேரு வந்து அவர் இந்திராக்கு எழுதின லெட்டர்ஸ் நம்ம படித்து பார்த்தாலே நேரு ஒரு பெரிய ஸ்காலர், அதை வந்து நம்ம யாருனாலையுமே மறுக்க முடியாது, அவ்வளோ அறிவுபூர்வமாக பேசியிருப்பார். ஆனால் அந்த கேரக்டர் ஷேமிங்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, நேருவோட ஃபோட்டோஸ் எடுத்து அந்த மார்ஃப் பண்ணி அது கூட இப்போ லேடிஸ் ஓட இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸை சர்க்குலேட் பண்ணும் போது ஸோ இவங்க அந்த காலத்துலேருந்தே இவங்க அப்படி தான். ஸோ திரும்ப அந்த கேரக்டர் ஷேமிங் யாருக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா சோனியா காந்திக்கு வருது திரும்ப. ஸோ அப்படி மார்ஃப் பண்ண இமேஜஸை வந்து சர்க்குலேட் பண்ணி விடுறாங்க. சமீபத்தில் கூட இந்த குஜராத் முதல்வர் விஜய் ரூபானி அவர் சொல்லியிருக்காரு, இப்போ குஜராத்தில் வந்து விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறது அதிகமாகிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் முதல் பிரதமர் நேரு தான் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவரோட திட்டங்கள்லாம் வந்து அதனால தான் வந்து விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. 60 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவரை வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கேரக்டர் அசாசினேஷன். ஆக்சுவலி நேருவை பற்றி அவதூறுகள் இவங்க ஓவராலாக பார்த்தா நேருவுக்கு தனிப்பட்ட நேருவாக அவங்க எதுக்கல, நேருவோட மாடர்ன் ஐடியாஸ் அண்ட் மாடர்னிசத்தை இவங்க எதுக்காங்க நினைக்கிறேன். நேரு என்னன்னா இவர் இந்த பிற்போக்குள்ளே கொஞ்சம் சிக்காமல் வெளியே வந்துட்டார். இல்லாட்டி அவரையும் கூட ஒரு எடுத்துருப்பாங்க, தலைவராக கூட ஆயிருக்கலாம். இந்துக்கு அவர் தான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய லீடர் ஆகிக்கலாம். அந்த ஃபேமிலியை வந்து இன்றைக்கி மோடியெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவங்க ஒரு சித்தாந்த அடிப்படையில் பழைய இவங்க சொல்லக்கூடிய மதம் கலாச்சாரம் அதெல்லாம் தாண்டி ஒரு சோஷியலான ஒரு பார்வை பார்த்தார் இல்லையா, அது ஒன்று. ரெண்டாவது இவர் வந்து சயின்ஸுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படிங்கிறதா நேரு. அந்த பீரியடில் பண்ணினதே இன்னைக்கு இவர் சேட்டலைட் அடித்தார்னா நேரு அங்கே ஆரம்பித்தது தான். ஆனால் இன்றைக்கி ஒரு சைடில் வந்து சேட்டலைட் அடித்ததை பெருமையாக 15 மினிட்ஸ் அறிவிக்கிறார், நான் தான் பண்ணினேன். அறிவியலுக்கு அவருடைய அஸ்திவாரம் மிக மிக வலிமையாக அன்னைக்கு ஹோமியோ பாபாவில் அவர் பீரியடில் போட்டதை அடித்தாலும் தான் இன்னைக்கு சயின்ஸ் வந்து இவர்கிட்ட கொடுத்தா மோடிக்கிட்ட என்ன இருக்குது, பென்ட்ரைவ் கிடச்சிதுங்கிறாங்க. மகாபாரத்தில் பயன்படுத்தின பென்ட்ரைவ் இன்னைக்கு கிடச்சிருக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு தான் சயின்ஸுக்கு எதிரானதான் முழுக்க. ஏன்னா சயின்ஸை வந்து இதை உடச்சிது. ஏன் நேருவை பார்த்து பயப்படுறாங்க? நேருவை பார்த்து பயப்படுறதுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே காரணம் நேருனுடைய பன்முகத்தன்மை தான். இவங்க வந்து முழுக்க ஒற்றைத்தன்மை அரசியலோடு இயங்கக்கூடிய ஆட்கள். நேருவுக்கு இந்த நாட்டை பற்றிய ஒரு கனவு இருந்தது. இந்த நாடு என்னவா இருக்கணுன்ற கனவு இருந்தது. ஏன்னா சுதந்திரம் வாங்கின காலகட்டத்தில் இந்தியாவில் 97% மக்கள் ஏழைகள், 3% தான் வந்து மிடில் கிளாஸ் அண்ட் அபோவ். நியாயமாக பார்த்தா அந்த 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 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு ஐஐடி ஓப்பன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. 97% மக்கள் ஏழையாக இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு கவர்ச்சிகரமான திட்டத்தை நீங்கள் கொடுத்துட்டு அறிவிச்சிட்டு போகலாம். பக்ரானக்கல் டேம் மாதிரியான ஒரு நீர்நிலை திட்டத்தை வந்து நீங்கள் போடணுன்ற அவசியம் கிடையாது. 4 இடங்கள், 4 இந்தியாவினுடைய 4 கார்னரில் வந்து உயர்கல்வி நிலையங்களை நாங்கள் வந்து நிறுவுவோம். விண்வெளிக்கு போகிறதுக்கான முதல் கட்ட வேலைகளை வந்து நாங்கள் பார்ப்போம். அறிவியலுக்கு நாங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுப்போம். இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, இவங்க திரும்புகிற எல்லா இடங்கள்லையும் நேருனுடைய ஏதோ ஒரு நிழல் வந்து இவங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்குது. உங்களால் காந்தியை உடைக்க முடியாது. காந்தியை நீங்கள் ஓரம் கட்டுறீங்க. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக காந்தியை ஓரம் கட்டுறாங்க. கரெக்ட், ரைட்டா? காந்தியை ஓரம் கட்டிட்டு அதுக்கு இது பாகுபலியில் பார்க்குற மாதிரி அவ்வளோ பெரிய ஆளுமையாக வந்து நேரு நிற்கிறார். நீங்கள் நேருவை உடைக்கணும்னா நேருவுக்கு இணையான ஆட்களை வந்து அல்லது நேருவுக்கு இணைன்னு இவங்க நம்புகிற ஆட்களை கொண்டு வந்து நிறுத்தணும். பாகிஸ்தானுடைய பொருளாதார முன்னேற்றம் என்ன, நம்மளுது என்ன அப்படின்றதுனா ஒரே வித்தியாசம் தான், நேரு தான். அங்கேயும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாகிஸ்தான் அண்ட் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் ஏன் அவங்க இன்னும் ஒரு தீவிரவாத நேஷன்னா அந்த மாதிரி ஒரு முகத்தோடு இருக்காங்க, நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் சொன்னால் அது நேரு தான் சொல்லணும். செக்யூலருக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்னா செக்யூலரான ஒரு நாடு தான் முன்னேறும், மதம் சார்ந்த சிந்தனைகளுடைய நாடு நிச்சயமாக முன்னேறாது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு பொருளாதாரத்துறையிலிருந்து எனக்கு நேரு வரைக்கும் பல துறைகளில் பொய்களால் ஒரு ஆட்சி இன்றைக்கு பிம்பப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிறதோட மீண்டும் மக்கள்கிட்ட வர்றேன். அதாவது ஏன் இவங்க இவ்வளவு பொய் சொல்கிறாங்க? ஆரம்பத்துலேருந்து நமக்கு என்ன சொல்லப்பட்டது அப்படிங்கிறதுலேருந்து மாறுபடுறோம். பொய் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து தடுக்கப்படுது. இல்லை இது தப்புன்னு நம்மகிட்ட சொல்கிறோம் இல்லையா, பொய் பேசாத. நம்மளுக்கு சொல்லப்பட்ட கதைகள் எல்லாமே அதுதான்.
இப்போது நீதி கதைகளாக இருக்கலாம், ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு நீ வந்து பொய்யே பேசாதேன்னு சொல்லுது. அங்கே அப்படியே பேர்லாம் என்ன சொல்கிறாங்க, அந்த நார்த் சைடு அவங்க சைடு பார்க்கும்போது அவங்க ஃபுல்லாக பஞ்சதந்திர கதையை வந்து பெஸ்ட்டுங்கிறாங்க. தந்திரம் செய்யலாம், நீ வந்து ஒரு வெற்றிக்காக என்ன சூழ்ச்சி வேணாலும் செய்யலாம், சூழ்ச்சி அங்கே முதன்மைப்படுத்துகிறாங்க, அதை சாணக்கியத்தனம்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு வெற்றிக்காக வந்து ஒரு சாணக்கியத்தனம் பண்ணுறத சரின்னு குழந்தையிலேருந்து அவனுக்கு சொல்லிட்டு வரும்போது அவன் அந்த பொய்யை எப்படி அணுகுப்பான்? ஒரு பொய் பேசுகிற கூசணும் இல்லையா, நாக்கு கூசலையா நம்ம கேட்டோம் இல்லையா டக்குன்னு ஒரு பொய் பேசும்போது. இப்போ எனக்கு ஒரு பொய் பேசிட்டுனா எனக்கு அப்படியே கூசு இல்லை இன்னொருத்த பொய் பேசுகிறத அவனை வந்து அவ்வளோ கீழே தான் நானும் பார்ப்பேன். நீங்கள் ஒரு சமுதாயத்தில் வந்து பொய் சாதாரணமாக பேசலாம், அந்த பொய்யை வந்து நான் சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடணும், பொய் வந்து சகஜம், வாழ்க்கையில் வந்து பொய் ஈஸியாக வந்து எந்த விஷயத்துக்கு நீ சொல்லலாம் அப்படின்னு வரும்போது அந்த பொய் பேசுகிறவனுக்கு கூசாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் வந்து பொய் தான் பேசணும்னு சொல்லி பேசுகிறான். அதை கேட்கக்கூடியவங்க வந்து அதை எதிர்க்காமல் போகிறா அப்படின்னா பொய் சாதாரண பேசலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு அவன் வந்துட்டான்னு அர்த்தம். ஏன் அடிப்படையாக அவர்கள் பொய் சொல்கிறார்கள்? அவங்க பொய் ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு எந்த உண்மையும் இல்லை, அதனால் பொய் சொல்கிறாங்க. ஓகே, நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் அவங்க வந்து ஆட்சிக்கு வரணும், ஆளுகை செய்யணும், அது மட்டும்தான் அவங்களோட இலக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களோட இலக்கு அது கிடையாது. எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் கேப்சர் பண்ணணும், எல்லா கல்வி நிலையங்களுக்குள்ளேயும் புகுந்துடணும், அங்கே இருக்கிற சித்தாந்தங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹிஸ்ட்ரியை மாற்றி எழுதிக்கிட்டு இருக்காங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஹிஸ்ட்ரியை மாற்றி எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு அடுத்த தலைமுறையை வந்து அவங்க கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் அவங்க புக்கில் படிக்க போகிறாங்க. ஸோ அவங்களோட தேவை என்னங்கிறது ஆட்சிங்கிறதெல்லாம் ரெண்டாவது, எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் நம்ம கேப்சர் பண்ணணும், அவங்களோட விசிஸ் தான் இருக்கணும் எவ்வளோ எல்லா அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் போகிற சிலபஸில் அவங்களோட சித்தாந்தம் மட்டும்தான் இருக்கணும். அந்த சித்தாந்தம் மட்டும் ஒரு சார்புடையவர்களாக இருக்கணும், அந்த இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை வந்து கலைக்கணும். ஏன் அவர்கள் தொடர்ச்சியாக பொய் சொல்கிறார்? எங்கே என்ன மாதிரி பொய்யை பேசணுங்கிறதுல வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நார்த்தில் இல்லை, பொதுவாக இந்துக்களுக்கே வந்து அந்த கங்கை வந்து ஒரு புனித நதி அப்படிங்கிற மாதிரி வரலாற்றில் எழுதி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கங்கையை நாங்கள் வந்து தூய்மைப்படுத்த போகிறோம், 5000 கோடி 10,000 கோடி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், 100 நாளில் கங்கை தூய்மையாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ 5வது வருடம் முடிய போகுது, அதுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டுச்சு. அதோட தலைவர் வந்து மோடி. அந்த குழு இது வரைக்கும் ஒரு தடவை கூட கூடல. இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து ஏதாவது பிரச்சாரம் பண்ண வந்தாருனாக்கா இந்தியாவிலேயே மிக மூத்த மொழி தமிழ் மொழிங்கிறாரு. அது வந்து எப்போ 5 வருஷம் கழிச்சு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி நம்மளோட அப்ளிகேஷன் இங்கேருந்து ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் போச்சுன்னா தமிழில் ஃபில் பண்ணியிருந்தால் அதை ரிஜெக்ட் பண்ணி அனுப்புகிற இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கே என்னென்ன மாதிரி போய் சொல்லணும், அடிப்படையாக என்ன எதுக்காக போய் சொல்கிறாங்கன்னா அதிகார வெறி தான். ஐயன் கார்த்திகன் சார், அதாவது இந்த அரசு சொல்லுகிற பொய்களை தாண்டி ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது செய்திகள் வழியாக சொல்லப்படுகிற பொய்கள், அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? மிக முக்கியமாக ஒரு ஃபேக் நியூஸ் இருக்குது, அது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகள் வரும்போது, ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது மிக முக்கியமாக ஒன்று சொல்லப்படுறது, பாகிஸ்தான் கொடி இந்தியாவில் பறக்குது பார், தூத்துக்குடியில் பறக்குது பார், சென்னையில் பறக்குது பார் அப்படின்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கொடி வந்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சியோடைய கொடி. அதில் ஒரு பிறை இருக்கும், ஒரு ஸ்டார் இருக்கும், அதை பார்த்தா பாகிஸ்தான் கொடி மாதிரியே இருக்கும். இன்றைக்கி வந்து நான் நாட்டை வல்லசாக்க போகிறேன்னு இந்த தடவை ஓட்டு வாங்கிடலாம், திரும்ப அதே விஷயத்தை சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஹேட்ரட் இதை நீங்கள் விதைச்சிட்டிங்கன்னா 100 வருஷத்துக்கு இதே சொல்லி நீங்கள் ஓட்டு சொல்லிட்டே இருக்கலாம். அது தமிழ்நாடு சந்தித்த பொய் கருத்தாக்கங்கள் என்ன, எந்த விதமான கருத்தாக்க பொய்களை வந்து நமக்கு திணிச்சிருக்காங்க ஒரு 30 வருஷமாக எடுத்துப்போமே? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இலவசமாக கொடுக்கறது வந்து மக்களை வந்து அடிமைப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த வறுமை கோட்டு கீழே அப்படின்ற ஒரு கூட்டம் வந்து அப்படியே இருக்கணும், மேலே இருக்கிறவங்க தான் இது பண்ணணும் அப்படின்றது. இது வந்து அந்த விஷயத்தை உடைச்சிது, ஏழை பணக்காரர்கள்ன்ற விஷயத்தை உடைச்சிது. ஒவ்வொரு வீட்லேயும் அத்தியாவசிய பொருட்கள் இருக்குது அப்படின்னா அது இந்த இலவசத்தினால தான். இலவசத்தை ஒழிச்சா அந்த ஏற்றத்தாழ்வு வந்துடும். அதாவது இந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு பதிவு பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். அந்த இடத்துல நான் இருந்தேன். அதனால் கலைஞர் வந்து தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் அடுப்பு இலவசமாக கொடுக்குறதா அறிவிக்கிறார். அப்போ இப்போ அவர் முதல்வரானதுக்கு அப்புறம் அதிகாரிகள்லாம் வந்து சொல்கிறாங்க, செலவை குறைப்பதற்காக அந்த அடுப்பில் 2 அடுப்பு இருக்குது, அது தேவையில்லை, அது ஒரு அடுப்பாக மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்து இது கண் துடைப்பாக செய்யலை, 2 அடுப்பில் இருந்தால் தான் அந்த நேரத்தில் வேலைக்கு போகிற கணவனுக்கும் பள்ளிக்கு போகிற குழந்தைகளுக்கும் சமைக்க முடியும் பெண்மணி, அதனால் அதை வந்து மிக சரியாக செய்யணும்னு சொல்கிறார். ஸோ இப்படி தான் இலவச திட்டங்களை சேர்த்தாங்க. சொல்லுங்கள். கல்வி இலவசம் கிடையாது, மருத்துவம் இலவசம் கிடையாதுங்கிறது வந்து இருக்கிறதுலேயே ஒரு மிகப்பெரிய போய். இங்கே கல்வி இலவசமாக இருக்குது, மருத்துவமும் இலவசமாக தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்களேன், இன்றைக்கி அரசு பள்ளிகள் இருக்குது, இன்றைக்கும் அரசு மருத்துவமனைகள் இருக்குது, ஆனால் உன்னுடைய நிலை மாறிடுச்சு, நீ அங்கே போக மாட்டேங்கிற, அவ்வளோதான். அதாவது தொடர்ந்து ஒரு 30-40 ஆண்டுகளாக தமிழகத்தில் திணிக்கப்பட்ட அந்த பொய் கருத்தாக்கங்கள் மீண்டும் திராவிடத்தால் வீழ்ந்தோங்கிறதுக்கே நான் வந்து நிற்கிறேன். பொதுவாக திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு சொல்கிறத இப்போ ரீசன்ட் பாஸ்டில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக ஐடி துறையில் இருக்கிற மக்கள் தான் நிறையா இதை பரப்புறது. அதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஐடி துறை வந்து
பல தாழ்த்தப்பட்ட அடித்தட்டு மக்களை வந்து மத்திய தர வர்க்கமாக மாற்றிருக்கு. மத்திய தர வர்க்க மக்களை உயர் மத்திய தர வர்க்கமாக மாற்றிருக்கு, முக்கியமாக தமிழ்நாட்டில். அதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா 96லேயே கணிப்பொறித்துறைக்கான ஒரு கொள்கை முடிவை எடுத்தது திமுக ஆட்சியில் தான். அதாவது திராவிடத்தால் வாழ்ந்தவர்கள் தான் வீழ்ந்தோம்னு சொல்லிட்டு வாழ்ந்தவர்கள் மட்டுமே வீழ்ந்தோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து கீழே இருக்கிற மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஐடி புரட்சியால தான் இந்த மொபைல் புரட்சி இவ்வளவு பெரிய வளர்ச்சி ஏற்பட்டது. விவசாயத்துறைக்கு திராவிட கட்சிகள் வந்து எதுவுமே செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து இன்னைக்கு பேசுகிறோம். விவசாயத்தை அழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு பரவலாக மேடை எங்கும் முழுங்க கேட்குறோம். திடீர்னு ஐடியில் இருக்கிறவங்களும் பச்சை துண்டை போட்டுக்கிட்டு இந்த கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கலைஞர் மட்டும் விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் தரல அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டோட விவசாய நிலைமை கண்டிப்பாக ரொம்ப மோசமான நிலைமைக்கு தான் போயிருக்கும். ஒரு 2-3 ரீசெண்டான மித் எடுத்துக்கலாம் இதை சுற்றி வரக்கூடிய பொய்கள். ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து இந்த எய்ம்ஸ் வந்தப்போ சொன்னாங்க தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் வந்தால் ஹெல்த்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே மாறிடும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆல்ரெடி வந்து வெல் டெவலப்டு ஸ்டேட் தமிழ்நாடு ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும். ஒரு சின்ன கம்பேரிஷன் பார்த்தோம்னா டெல்லி எய்ம்ஸுக்கும் சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கலாம். அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நாளைக்கு 10,000 பேர் டெல்லி எய்ம்ஸ் பார்க்குறாங்க, இங்கே 12,000 பேர் பார்க்குறாங்க. ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷன் சர்ஜரிக்கு வந்து அங்கே நீங்கள் ஒரு 10 நாள் 20 நாள் நீங்கள் வெயிட் பண்ணணும், இங்கே 2 நாள் நீங்கள் முடிச்சுட்டு போயிடலாம். மினிமம் எதுக்காக இருந்தாலும் 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, இங்கே எல்லாத்துக்குமே ஃப்ரீ. அது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், எவிடியன் பார்ட்டிஸ் வந்து ஒரு ஆன்டி ஹிந்து சென்டிமெண்ட் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நோ, அப்படி எதுவுமே கிடையாது. அறநிலையத்துறை அப்படிங்கிறது மற்ற எல்லாத்தோடும் இங்கே வந்து ரொம்ப வெலன்குட்டாக தான் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நல்லா 36,000க்கு மேலே டெம்பிள்ஸ் வந்து இங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க, இத்தனை வருஷமாக பண்ணுறாங்க. வரக்கூடிய அந்த வருமானம் அப்படிங்கிறது நினச்ச நேரத்துக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட முடியாது. அதுக்கெல்லாம் வந்து 3 விதமான வங்கி கணக்கு வச்சு ஒவ்வொன்றுக்கும் ப்ராப்பராக தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பொய்யும் வந்து தொடர்ந்து வச்சுட்டே தான் இருக்கப்படுது. உங்கள் பேர் என்ன? தினேஷ். நல்லா பேசுகிறீங்க. கலைஞர் பிள்ளை என்னென்னா இங்கே ஒரு ஐடி பார்க் இங்கே ஓப்பன் பண்ணுவார், ஒரு டைட்டில் பார்க் அவர் ஓப்பன் பண்ணுவார். அதே பேரலாக அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உழவர் சந்தை அவர் ஆரம்பிப்பார். ஸோ ரெண்டுக்குமான ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு பேரலான ஒரு டெவலப்மெண்ட் வந்து இங்கே இந்த ஸ்டேட்டில் இந்த 40 வருஷம் நடந்துட்டு இருந்துச்சு இது வரைக்கும். இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இவங்க சரி இண்டஸ்ட்ரிக்காகவோ ஒரு முதலாளிக்காக இவங்க ஆதரவான ஒரு கட்சினா தன்னை மறைமுகமாக போர்ட்ரேட் பண்ணால் கூட திருப்பூர் கோயம்புத்தூர் இப்போ எப்படி இருக்குது, வளர்ந்துருக்கணுமா இல்லையா? இது வரைக்கும் நம்ம வளர்ந்து ஓரளவுக்கு ஆண்டுக்கு ஒரு 16,000 20,000 கோடி வருமானத்துக்கான ஒரு கொண்டாந்து வச்சுட்டாச்சு. சரி, நீங்கள் சாதாரண மக்களுக்கான கட்சியே கிடையாது, அப்போது முதலாளிக்கான கட்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அப்போ நீங்கள் எந்த முதலாளிக்கான கட்சின்னு நம்ம மேலே போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே இவங்களோட மீண்டும் அந்த அரசியல் வந்து அந்த இந்த ஒரு ஆர்டர் போடுவாங்க இல்லையா, யாருக்கு வந்து பவர் அதிகாரம் இருக்குன்னு, யார் பணக்காரங்களாக இருக்குனுங்கிற இடத்துல தான் அவங்க மீண்டும் மறைமுகமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எந்த ஊர் நீங்கள்? கோயம்புத்தூர்? தாராபுரம். திருப்பூர். இப்போ எப்படி இருக்குது திருப்பூர்? கடினமான வளர்ச்சி. அது வந்து சாதாரணமாக இன்றைக்கி வரல, இன்றைக்கி இருந்து பார்க்கும்போது அது ஓகே, எல்லாம் வளர்ந்துட்டாங்க, நிறைய பணக்காரங்க இருக்காங்கன்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் அதோட வளர்ச்சிக்கு பின்னாடி வந்து திராவிட கட்சி ரொம்பவே புஷ் பண்ணுச்சு, சும்மாலாம் வளரல. அங்கே ரெண்டுமே அங்கே பேரலாம். நான் தமிழ்நாட்டு மாடல் ஏன் நேரடி அங்கே கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அங்கேயுமே அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆச்சு. அந்த ஒரு இடம் மட்டும் எனக்கு ரெண்டுமே சமமாக வளர்ந்துச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நீங்கள் மற்ற பக்கத்தை கம்பேர் பண்ணுறத விட விவசாயிகளோட நிலம் ரொம்ப குறைவாக இல்லை, ஓரளவுக்கு பேசிக்காக அவங்க வந்து அடிப்படை தேவைக்கு ஓரளவுக்கு வாழக்கூடிய வசதியும் இருக்குது. பட் அதே பேர்லலாம் இன்னொன்று திருப்பூரும் கோயம்புத்தூர் நல்லா வளர்ந்துருக்கு, இண்டஸ்ட்ரியாகவும் க்ரோத் ஆகிருக்கு. ஸோ இந்த தமிழ்நாட்டோட மாடல் அப்படியே அங்கே வச்சுன்னா அது கரெக்டாக பொருந்திட்டு இருக்குது. இன்றைக்கி நிலைமை எப்படின்னா, இன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த ஒரு ஆவரேஜாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு 1 கோடி 2 கோடிக்கான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க யாருனாலும் இன்றைக்கி பிஸ்னஸே பண்ண முடியலங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இப்போது வெளியில் தலை காட்ட முடியாமல் சூசைடுக்கு கொஞ்சம் முன்னாடி இருப்பாங்களே ஸ்டேஜ், அந்த அளவில் இருக்கிறாங்க. இப்போ எனக்கு சொந்தக்காரங்களே இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே, இருக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் இருப்பாங்க. இங்கே சூசைட் நடந்ததாங்க அதிகம் திருப்பூரில் இந்த பிரச்சனைக்காக மட்டுமே டிமானிசேஷனுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் நடந்த சூசைடே அதிகம். நான் இந்த பொய்க்குள்ளே வரலாம், ஏன்னா அதுலேருந்து நம்ம இதை எடுக்கிறோம். ஒரு பொய்யை நான் யார்கிட்ட நான் சொல்லுவேன், நான் வந்து ஒரு பொய்யை நான் சொல்லணும் அப்படின்னா வந்து அவன் யாராக இருப்பேன், எதிரில் இருக்கிறவன் யாராக இருப்பான். ஒன்று அவனை வந்து நான் வந்து முட்டாளாக நினைக்கணும், இல்லாட்டி என்னை விட எனக்கெல்லாம் ஈக்குவலே கிடையாது, நான் எதாவது சொன்னாலும் நீ கேட்கக்கூடிய ஒரு முட்டாள்ரா நீ அப்படின்னு நினைக்கணும். ரெண்டாவது, எனக்கு 10 பைசாவுக்கு கூட உன் மேலே எனக்கு கருணையாக இருக்கக்கூடாது, ஏன்னா எனக்கு தெரியும் அப்படி பண்ணிட்டா பொய் சொல்லுவேன். ஆமாம், நான் அதான் பொய் சொல்லுவேன். அப்போது தொடர்ந்து நான் அவங்க கூட பொய் மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அவன் மனநிலையில் நான் எப்படி இருக்கிறேன், நீ எப்படி எனக்கான கட்சி நீ சொல்ல முடியும், மக்களுக்கான கட்சி நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஒரு அரசனாக ஒரு தலைவனாக இருக்குன்னா அவனுக்கு கருணை தாங்க முக்கியம். இங்கே ஒரு கருணையே இல்லாத வந்து அரசனா ஒரு சின்னது ஒரு மனுஷனாகவே என்னால் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இவங்ககிட்ட எந்த கருணையுமே கிடையாது. கருணையற்ற ஒரு ஆட்சிக்கு நான் எப்படி இருக்க முடியும் தான் எனக்கு தெரியல. அதாவது இப்படி பொய்கள் நிறைய மத்திய அரசினுடைய அல்லது மோடி அரசினுடைய பொய்கள் மக்கள் மத்தியில் பிரச்சாரமாக்கப்பட்டாலும் அந்த அரசின் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன?
முதல்ல வந்து அவங்க வந்து இந்த ஒட்டுமொத்த தேசத்திலே ஒரு பயத்தை விதைச்சிருக்கிறாங்க, அதுதான் உண்மை. பிரபல எழுத்தாளர்கள் வந்து அவர் பன்சாரே, கல்புர்கி, கௌரி லங்கேஷ் இப்படி வந்து அவங்க வந்து கொல்லப்படுறாங்க. அதாவது அவங்கெல்லாம் வந்து என்னென்னா எழுத்தாளர்கள் வேறு பாகிஸ்தான், பங்களாதேஷ் மாதிரி இடங்களில் வந்து முதலே நடந்துட்டு இருக்குது. மிடில் ஈஸ்டில் நடந்துட்டு இருக்கு கொலைகள் வந்து ஒரு மதத்தை எதிர்த்து எழுதுனா அல்லது வந்து ஒரு நடந்துட்டு இருக்கு. ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரிலாம் இருந்ததே, அந்த ஒரு பயம் அப்படின்றது இருந்தது கிடையாது. புதுதான் நம்ம கேள்வி. இப்போ வந்து இந்த கடந்த 5 வருஷத்துல வந்து அந்த பயம் அப்படின்றது ஒன்று வந்திருக்கு. இந்த ஆட்சியினுடைய உண்மை என்ன? உண்மை முகம். இந்த ஆட்சியினுடைய முகம் மோடியினோட முகம்தான். அது தன்னுடைய சொந்த குடிமக்களையே எதிரியாக பார்க்கக்கூடிய முகம். தன்னுடைய 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 பார்வைக்கு அல்லது தன்னுடைய நோக்கங்களுக்கு இணங்காத ஆட்களை எதிரிகளாக மாற்ற துணைகின்ற முகம். நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக பேசலைன்னா நீங்கள் எதிரின்னு நான் வந்து உங்களை வந்து நான் பொது வழியில் சொல்லுவேன். அதை நான் மறுக்க தேவையில்லை. நீங்கள் தான் என்கிட்ட வந்து நான் உங்களுக்கான எதிரி இல்லைன்னு வந்து என்னை நீங்கள் கெஞ்ச வைக்கிறீங்க. இந்த குரூர முகம்தான் இந்த ஆட்சியினுடைய முகம். சரவணகார்த்திகேயன் சார், உங்கள் இறுதியாக ஒரு கேள்வி. நீங்கள் வந்து பொய்களுக்கு எதிரான காந்தியை பற்றி ஒரு நாவல் எழுதியிருக்கீங்க. அந்த அடிப்படையில் ஒரு எழுத்தாளராக இந்த இவ்வளவு பொய்கள் சூழ்ந்த ஒரு நாடு, ஒரு அரசு, அதை பற்றி உங்களுடைய நிறைவான ஒரு கருத்து. காந்தியம் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்துக்கு நேர் எதிரான ஒரு சித்தாந்தம் தான் இன்னைக்கு நாட்டை ஆண்டுட்டு இருக்கு. காந்தி எப்படி வந்து சத்தியத்தை முன் வச்சாரோ அதுக்கு நேர் எதிராக இந்த பக்கம் வந்து பொய்களை முன் வச்சு ஒரு அரசாங்கத்தையே நடத்திட்டு இருக்காரு. சராசரியாக காமன் மேன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனுடைய மனதை நம்ப வைக்கக்கூடிய வகையில் மிக தந்திரமாக செயல்பட்டு அந்த பொய்களை உண்மையாக அலங்கரித்து அவருடைய மனதில் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இந்த தந்திரம்ங்கிறதே வந்து நம்முடைய மண்ணுக்கான சொல்லே அல்ல. இது வந்து முழுக்க வடநாட்டில் தான் பார்த்தோம்னா பஞ்சதந்திர கதைகள் அப்படிங்கிறத பயிற்றுவிப்பான். தந்திரம் செய், சூழ்ச்சி செய், சதி செய், எப்படியாவது அவனை நம்பவை அப்படிங்கிறது. நம்முடைய மண்ணின் கதைகள் நீதி கதைகளாகத்தான் வந்தன. இப்படி தந்திரம் வழியாக, சூழ்ச்சி வழியாக, பொய்களின் வடிவத்தில் இந்த ஆட்சி மொத்தமும் நம்ம வந்து சூறையாடி கொண்டிருக்கு. இந்த பொய்களிலிருந்து இந்த நாடு மீட்கப்படுமா என்ற கேள்வியோடு என்ற தெளிவை தேடுகிற ஒரு பயணமாக நெஞ்சை எழு நிறைவு செய்யப்படுகிறது. மீண்டும் நெஞ்சை எழு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.